அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் வரலாறு 5ஆம் இயல் மலையமான் வன்னியர்கள் பகுதி 1. வன்னியர் இளைஞர்களுக்கு இந்த பதிவின் மூலம் மலையமான்கள் வன்னியர்களே, சங்க காலத்தில் மலையமான்கள் அரசர் சோழிய ஏனாதி திருக்கண்ணன் மலையமான் நாணயங்கள் என்பன பற்றிய தெளிவான விளக்கங்களுடன் விளக்க இருக்கிறேன். கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மலையமான்கள் வன்னியர்களே, மலையர் அல்லது மலையமான் என்போர் மலைப்பகுதியில் வாழ்பவர் அல்லது மலைப்பகுதிக்கு தலைவர் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. நிகண்டுகளும் அகராதிகளும் மலையரை சேரர் என்றே சுட்டுகின்றன. சூடாமணி நிகண்டு சேரருக்கு உரிய பெயர்களை தொகுத்து கூறியுள்ளது. சேரன் பெயர் வில்லவன், கொங்கன், வஞ்சிவேந்தன், பொந்தியன், தாரோன், கொல்லிவேற்பன், குடக்கோ, குட்டுவன், குடகன், கோதை, உதியன், வானவரம்பன், மலையமான், பொருநரையாற்றோன், சேரலன் என்று அதில் காணப்பெறுகிறது. சேரனது பெயர்களில் ஒன்றாக மலையமான் பெயரும் காணப்பெறுவதால் மலையமான் சேர வம்சத்தினரே என்று முடிவாக கொள்ளலாம். முன்னமேயே சேரர் வன்னியர் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதலால் மலையமான்களும் வன்னியர்தான் என்று நிரூபணமாகிறது. மழவர் என்னும் சொல்தான் மலையர் என்றாகி பின்னாளில் மலையர் என்று வழங்கி வந்ததோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. ஏனெனில் வாழைப்பழத்தை வாழைப்பழம் என்று அழைக்கும் வழக்கம் இன்று தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் காணப்பெறுவதாகும். வன்னியர்கள் மலையர், குன்றவர், பல்லவர் ஆகியோரின் 9 படையை பெற்றிருந்தார்கள் என்று சிலை எழுபதின் 8ஆம் பாடல் கீழ்வருமாறு குறிப்பிடுகிறது. விடையுடையார் வரமுடையார், வேந்தர்கோ வெனலுடையார், நடையுடையார் மிடியுடைய, நாவலர் மாட்டருள் கொடையார், கொடையுடையார் மலைய மன்னர், குன்றவர் பல்லவர், முப்படையுடையார், வணியர் பிறர், என்னுடையார் பகரீரோ என்பது அப்பாடல். வன்னியர்களுக்கு பாதுகாப்பு படையாக விளங்கிய பல்லவர், குன்றவர் ஆகியோருடன் மலையரும் இருந்த காரணத்தால் மலையரும் வன்னியரே என்பது வெளிப்படை. இங்கு குன்றவர் என்பது சேரரை குறிப்பதாக தோன்றுகிறது. மலையமான் நாடு மலாடு என்று குறுகி வழங்கி வந்திருக்கிறது. பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டு நடுகல் கல்வெட்டு மலாட்டு மேற்கோவலூர் நாட்டு ராமைந்தவாடி என்று குறிப்பிடப்படுகிறது. சோழர் காலத்திய கல்வெட்டுகள் மலாடான ஜனநாத வளநாடு, மலாட்டு ஆற்றூர் கூற்றத்து பிரம்மதேயம் மலையமானாறு என்றும், மலாடான ஜனநாய வளநாட்டு மகத மண்டலத்து ஆற்றூர் கூற்றத்து ஆரலூர் என்றும், மலையமான் நாட்டு மலாடு என்று பெயர் வழங்கி வந்தமை புலப்படுத்துகின்றன. ஆதலால் மலையமான் நாடுதான் மலாடு என்று வழங்கி வந்தது என்பது வெளிப்படை. இம்மலாடு பிற்காலத்தில் மிலாடு என்று மருவி அழைக்கப்பெற்றிருக்கிறது. மதுரை என்னும் பெயர் ஒரு சில கல்வெட்டுகளில் மதிரை என்று வழங்கியிருப்பது போன்று மலாடு என்றும் பெயர் மிலாடு என்று மருவி அழைக்கப்பட்டது என்று கொள்வதே சரியானதாகும். மாறாக மிலாடு என்பது ஒரு சாதியினரையோ அல்லது மலைவாழ் மக்களையோ குறிக்கிறது என்று கொண்டு அவர்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்த விராட தேசத்திலிருந்து வந்தவர் என்று டாக்டர் ஒய் சுப்பராயலு அவர்கள் தம் பொலிட்டிக்கல் ஜியாகிரபி ஆஃப் த சோலா கண்ட்ரி என்னும் நூலில் கூறியிருப்பது சரியாக படவில்லை. மலையமான் ஆட்சி புரிந்த பகுதி மலாடு என்று வழங்கப்பட்டது. இம்மலாடு கொடுந்தமிழ் நாடுகள் 12னுள் ஒன்றாக கருதப்பட்டது. அது பற்றி தெரிவிக்கும் பழம்பாடல். தென்பாண்டி குட்டம் குடம் கற்கா வேன்பூழி பன்றி அருவா அதன் வடக்கு நன்றாய் சீத மலாடு புனல்நாடு செந்தமிழ் ஷேர் ஏதமிழ் 12 நாட்டன் என்பதாகும். இலக்கண ஆசிரியர் சங்கர நமசிவாயர் மற்றும் மயிலைநாதர் ஆகியோர் மலையமான் நாடு என்பது மலாடு என்றும், சோழ நாடு என்பது சோநாடு என்றும், பாண்டிய நாடு என்பது பாண்டிய நாடு என்றும் மருவி வழங்கும் வழக்கத்தை குறிப்பிடுகின்றனர். இவற்றுள் மலையமான் நாடு என்பது சேர நாட்டை குறித்து நின்றது என்று பாகூர் சு. குப்புசாமி தம் மலையமான்கள் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சங்க இலக்கியங்களும் சேரரை மலையர் என்று கூறுகின்றன. சங்க காலத்தில் வாழ்ந்த மலையமான் திருமுடிக்காரி எனும் வள்ளல் மலையன் என்றே அழைக்கப்பெற்றான். ஆதலின் மலையரும் சேரரும் ஒருவரே என்று எழுதியுள்ளார். சேர நாட்டின் மேற்பகுதி கடற்பகுதி ஆதலின் சேர மன்னர்கள் தமது நாட்டின் எல்லையை மேற்கு நோக்கி விரிவாக்க இயலவில்லை. எனவே
முற்காலத்து சேரர் குடியினரின் ஒரு பிரிவினர் கிழக்கு நோக்கி சேலம், வடார்காடு, தென்னார்காடு ஆகிய மாவட்டங்களின் பகுதிகளில் குடியேறினர். இவர்கள் வந்து தங்கிய இடங்களும் சேர நாட்டை போன்று மலைப்பகுதியில் நிறைந்த இடங்களாகவே இருந்தன. மெல்ல மெல்ல இங்கு சிற்றரசுகளை நிறுவினர். சேரர் குடியின் ஒழுகலாற்றின்படி இவர்கள் மலையர் என்றும் அழைக்கப்பட்டனர். பிற்காலத்தில் இவர்களே மலையமான்கள் ஆயினர் என்று முனைவர் துரை அரங்கசாமி அவர்கள் தம் த சர்நேம் ஆஃப் த சங்கம் ஏஜ் லிட்ரரி அண்ட் ட்ரைபல் எனும் நூலில் கூறியிருக்கின்றார். மேற்கூறப்பட்ட காரணத்தினால் தகடூர் மழவரும் கொல்லி மழவரும் சேரரது கிளையினராக இருந்திருக்கின்றனர். சோழர்களின் எல்லை விரிவாக்கத்தை தடுக்கவே சேரரின் ஒரு பிரிவினரான பொறையர் பிரிவினரை கரூரில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தனர் சேர மன்னர்கள். மலைமான்களைப் போலவே ஓய்மான் வம்சத்தினரும் தொண்டைமான் வம்சத்தினரும் கூட சேரரது கிளையினராகத்தான் இருக்கக்கூடுமோ என்று எண்ண தோன்றுகிறது. நச்சினார்க்கினியர் குடிபெயருக்கு எடுத்துக்காட்டாக சேரமான், மலையமான் ஆகியோரை குறிப்பிட்டுள்ளார். ஆதலால் அதியமான், ஓய்மான், தொண்டைமான் ஆகியோரும் மழவர் குடியிலிருந்தே பிறந்தவர்களாக கருதலாம் என்று மேற்கண்டவாறு தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் மேனான் இயக்குனர் அறிஞர் நடனகாசிநாதன் வன்னியர் மாட்சி என்னும் தம் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ராகவையங்கார் தனது வஞ்சிமாநகர் என்ற நூலில் சேரனே மலையமான், மலையன், மலைநாடன் என பெயர் சிறந்தவன் என்பது நன்னுணர்க என்றும், சேரன், பொறையன், மலையன் என்ற பாடி என சிலப்பதிகாரம் வருதலால் மலையன் என்பதுவும் சேரன் பெயரேயாத தெரிந்து கொள்க என்றும் கூறுவதை கொண்டும் மலையமான்கள் சேரர் குடியினர் என்பது மிகவும் வலிவுடையதாக காணலாம். இவ்வாறு கூறப்படும் மலையமான்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயிலூர் பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த குறுநில மன்னர்கள் ஆவர். சங்க காலத்தில் மலையமான்கள் சங்க காலத்திலிருந்தே காணப்படுகின்றனர் என்பதை சங்க நூல்களின் வாயிலாக நாம் காணலாம். முதலில் சங்ககால மலையமான்களில் முன்னோர் இன்னார் என தெளிவாக அறிய முடியவில்லை என்றாலும் புலவர்களுக்கு பொருட்கொடை நல்கி வாழும் பெரியோர் மரபினர் என கூறும் கோவூர் கிழார் இவரை புலனுழுது உண்மார் புன்கண் அஞ்சி தமது பகுத்து உண்ணும் தன்னிழல் வாழ்னர் என்னும் வரிகளால் எடுத்து காட்டுகிறார். மாரோகத்து நப்பசலையார் என்னும் புலவர் புறநானூற்றில் 126 பாடலில் உள்ள ஒன்னார் யானை ஓடை பொன் கொண்டு பாணர் சென்னி பொலியத்தை வாடா தாமரை சூட்டிய விழுச்சீர் ஓடா பூட்கை உறவோன் மருக என்னும் வரிகளில் பகைவருடைய யானைகளை கொன்று அவற்றின் ஓடை பொன்னை கொண்டு தாமரை பூக்கள் செய்து பாணர்களுக்கு மலையமான் முன்னோர் வழங்கினர் என்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றின் மூலம் மலையமானின் முன்னோர்கள் வள்ளல்களாக விளங்கியவர்கள் என்பதை அறிகிறோம். இப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட வழியிலே வந்தவனாகிய மலையமான் திருமுடிக்காரியும் மிக சிறந்த வள்ளலாக, அதுவும் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்ந்ததில் வியப்பொன்றும் இல்லை. இம்மலையமான் திருமுடிக்காரியை கபிலர், வடவ வண்ணக்கன், பெருஞ்சாத்தனார், மாரோக்கத்து நப்பாசிலையார், நல்லூர் நத்தத்தனார் ஆகியோர் சிறப்பித்து பாடியுள்ளனர். இவன் காரி என்றும் மலையன் என்றும் கோவர் கோமான் என்றும் அழைக்கப்பட்டான் என்பதை துஞ்சா முழவிற் கோவர் கோமான் நெடுந்தேர் காரி முரண்கொள் துப்பின் செவ்வேல் மலையன் என்ற அகநானூற்றில் உள்ள 35 பாடலில் காணும் வரிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இவனுடைய நாடு பெண்ணையம் படப்பை நாடு கிழவோயே என்று மாரோக்கத்தக்க நப்பசலையார் புறநானூறு 126 கூறுவதன் வாயிலாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஓடும் தென்பண்ணையாற்று பகுதியை ஒட்டிய பகுதியாகும் என்று உணர முடிகிறது. மேலும் இவனுடைய ஊர் முள்ளூர் என்பதை அதே பாடலில் காணும் பறையிசை அருவி முள்ளூர் பொருண என்னும் வரியினால் அறிகின்றோம். இவன் தன் பெயரையே தம் குதிரைக்கு வைத்து போற்றினான் என்பதை நல்லூர் நத்தனார் தாம் பாடிய சிறுபானாற்று படையில் காரிக்குதிரை காரி வரி 110 என்னும் சொற்றொடர் மூலம் கூறியுள்ளார். காரியூர்ந்து பேரமர் கடந்த என்ற புறநானூறு 158 பாடலும் கூறியுள்ளதை காண்க. இவன் தன்னை நாடி வந்தவர்க்கு இல்லை என்னாது ஈந்தான், அதுவும் முள்ளூர் மலையில் பெய்யும் மழையை விட மிகுதியாக தேர்களை கொடையாக வழங்கும் பெரிய வள்ளலாக திகழ்ந்தான் என்பதனை புலவர் போற்றும் புலவராக விளங்கிய கபிலர் யார்க்கும் எளிதே தேர் ஈதலே தொலையா நல்லிசை விளங்கும் மலையன் மகிழாது ஈத்த இழையணி நெடுந்தேர் பயன்கெழு முள்ளூர் மீமிசை பட்ட மாரி உரையன் பலவே என்னும் வரிகள் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். மேலும் முரசுகள் முழங்க யானைப்படையோடு வந்த அரசர்கள் போர்க்களத்தை இறந்து பகைவர்களை தடுக்கும் பெண்ணையாற்று பக்கத்தை உடைய நாட்டை ஆள்பவன் என்று இவனுடைய வீரத்தை
அறவெறி யுறுமின் முரசெழுந்தியம்ப அண்ணல் யானையோடு வேந்து கலந்தொழிய அருஞ்சமந்தயத் தாக்கி நன்றும் நண்ணா தெவ்வர்த் தாங்கும் பெண்ணையம் படப்பை நாடு கிழவோயே என்னும் வரிகள் மூலம் எடுத்து காட்டியுள்ளார் மாரோக்க நப்பாசலையார். சங்க நூல்களிலேயே ஆரியப்படை என்னும் பெயர் கூறப்படுகிறது. வட இந்தியாவிலிருந்து ஆரியப்படை தமிழ்நாட்டுக்கு வந்து போர் செய்ததை சங்க நூல்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த ஆரியப்படை எந்த அரசனுடைய சேனை என்பது கூறப்படவில்லை. ஆரியப்படை எந்த அரசனுடையதும் இல்லாமல் சுயேட்சையாகவும் சுதந்திரமாகவும் இருந்து கொண்டு போர் தொழிலை செய்து வந்த சேனை கூட்டம் என்று கருத வேண்டியிருக்கிறது. சங்க காலத்திலேயே வட இந்தியாவிலேயே யவ்வத்தேயர் கணம் என்னும் பெயருள்ள ஒரு சேனை கூட்டம் இருந்தது என்பதும் அந்த கூட்டத்தார்க்கு யுத்தம் செய்வதே தங்கள் குலத்தொழிலாக கொண்டிருந்தபடியால் அவர்களுக்கு யௌத்தேயர் கணம் என்னும் பெயர் இருந்தது என்பதும் சரித்திர ஆராய்ச்சியினால் அறிகிறோம். அந்த யௌத்தேர் கணத்தைத்தான் சங்க நூல்கள் ஆரியப்படை என்று கூறுகின்றன என்று மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் ஆரியப்படையும் யௌத்தேய கணமும் என்னும் தலைப்பில் 1966 நடைபெற்ற கல்வெட்டு கருத்தரங்கு எடுத்து காட்டியுள்ளார். இவ்வாறு கூறப்படும் அந்த ஆரிய படையானது மலையமானுடைய முள்ளூர் கோட்டையை முற்றுகையிட்ட போது மலையமான் அந்த படையை வென்று விரட்டி அடித்தான் என்பதை ஆரியர் துவன்றிய பேரிசை முள்ளூர் பலருடன் கழித்த ஒல்வாள் மலையானது ஒருவேற்கு ஓடியாங்கு என்னும் வரிகளின் மூலம் நற்றினை 170 பாடலில் காண்கிறோம். இம்மலையமானுடைய வீரத்தை அறிந்த பண்டை தமிழ் மன்னர்களாகிய சேர சோழ பாண்டியர் தத்தமக்கு துணையாக இருக்க வேண்டிய இவன்பால் தூது விடுத்த வண்ணம் இருந்தனர். இதை வீயா திருவின் விரல்கெழு தானே மூவருள் ஒருவன் துப்பாகியரென ஏந்தினர் தருவும் கூழே நுங்குடி என்னும் வரிகளில் கபிலர் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். இவ்வாறு இருக்கும்போது ஒரு சமயம் சோழன் ராசசூயம் வேட்ட பெருநற்கிள் என்பவனும் சேரமான் மாந்தரும் சேரலிரும்புறையும் போர் செய்யலானார்கள். அப்போது சோழன் தன்னுடைய அமைச்சரை அனுப்பி மலையமானை தனக்கு துணையாக இருக்குமாறு வேண்டினான். மலையமான் திருமுடிக்காரியும் சோழனுக்கு துணையாக இருந்து வெற்றி பெற செய்தான். இவ்வெற்றியை வடம வண்ணக்கன் பெருஞ்சாத்தனார் புறநானூறு 125 பாடலில் கூறியுள்ளார். அவ்வாறு நடந்த போரில் வெற்றி பெற்ற சோழ மன்னன் தம் வெற்றிக்கு காரணமாக இருந்தவன் மலையமான் திருமுடிக்காரி என்று புகழவும், தோற்ற வேந்தனாகிய சேரமான் மாந்தரும் சேரல் இரும்பொறை மலையமான் சோழன் பக்கம் இல்லையாயின் நாம் போரில் வென்றிருப்போம் என மலையமானை புகழ்ந்துள்ளான் என்பதை குன்றத்தன்ன களிறு பெயர கடுந்தட்டு வென்றோனு நிற்கூறுமே வெளியோன் இவனென கழலினி பொழிந்த சேவடி நிலக்கவர்பு விரைந்து வந்து சமந்தாங்கிய வில்வேல் மலையன் நல்லானாயின் நல்லவர் கடந்து எளிதுமன் நமக்கெனத் தோற்றோன்றானு நிற்கூறுமே தொலைய ஐயோன் இவனென ஒரு நீ யாயினை பெரும என்னும் வரிகளில் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். இவ்வாறாக இரு பேரரசர்களும் போற்றும் பெருமானாக மலையமான் திருமுடிக்காரி சங்க காலத்தை விளங்கியுள்ளான். இவ்வாறு போற்றப்பட்ட மலையன் மற்றொரு சமயம் சேரருக்கு துணையாக இருந்து அக்காலத்தை கொல்லி மலையை ஆண்டவனும் கடையேழு வள்ளல்களில் ஒருவனும் மழவர் குலத்தவனுமாகிய காரி என்பானுடன் போரிட்டு அவனை கொன்றான் என்பதை முள்ளூர் மன்னன் கழல்தொடி காரி செல்லா நல்லிசை நிறுத்த வல்வில் ஓரி கொன்று சேரலர் கீத்த செவ்வேர் பலவின் பயங்கெழு கொல்லி என்னும் வரிகளில் கல்லாடனார் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். கபிலரும் நற்றினையில் உள்ள 320 பாடலில் காரி ஓரியை கொன்ற பின் அவனுடைய ஊருக்கு சென்றதை ஓரி கொன்று ஒரு பெரும் தெருவீர் காரி புக்க நேரார் புலம்போல் என்னும் வரிகளில் எடுத்து கூறியுள்ளார். ஓரியை காரி கொன்றதனால் கோபம் கொண்ட சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் காரியை எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மலையமான் மக்களை கொண்டு வந்து கிள்ளி வளவன் கொலையானை கொண்டு கொல்ல முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்தி மலையமான் மக்களை காப்பாற்றியதாக கூறப்படும் கோவூர்கிழார் பாடிய புறநானூறு 46 பாடல் மூலம் நாம் உய்த்துணர வேண்டியவர்களாக உள்ளோம். அரசர் சோழிய ஏனாதி திருக்கண்ணன். இவனை அடுத்து நாம் காணும் சங்ககால மலையமான் அரசன் மலையமான் சோழிய ஏனாபதி திருக்கண்ணன் என்பவனாவான்.
இத்திருக்கண்ணன் மலையமான் திருமுடிக்காரியின் வழி வந்தவனேயாவான். இவன் பெயரிலிருந்தே சோழர்க்கு துணையாக இருந்தவன் என்பதும் அவர்களால் ஏனாதி பட்டம் பெற்றவன் என்பதும் புலனாகிறது. இவனை மாரோக்கத்து நப்பசிலையார் புறநானூறு 174 சிறப்பித்து பாடியுள்ளார். அப்பாடலில் சோழ நாட்டு வேந்தன் ஒருவன் தன் பகைவரோடு போரிட்டு வெல்ல முடியாமல் மலையமான் நாட்டிலுள்ள காடுகள் அடர்ந்ததும் மலைகளை கொண்டதுமான முள்ளூரில் ஒளிந்திருக்கின்றான். அப்போது இம்மலையமான் அப்பகைவரை வென்று சோழ நாட்டை மீட்டதுடன் அச்சோழ வேந்தனை ஆட்சியில் அமர்த்தினான். அதன் காரணமாகவே இவனுக்கு ஏனாதி பட்டம் வழங்கியிருக்க வேண்டும். இதனை அரசிழந்திருந்த அல்லற்காலை முரசெழுந்திறங்கு முற்றமொடு கரை பொருது இறங்கு புன்னெறிதரு மிகுபெரும் காவிரி மல்ல நட்டாட்டல்லாரி பொய்யா நாவீர் கபிலன் பாடிய மையனை நெடுவரை யாங்கொனை நெய்தி செருப்புகள் மறவர் செல்புறங்கண்ட எல்லரு சிறப்பின் முள்ளூர் மீமிசை அறுவழி இருந்த பெருவிரல் வளவன் மதிமருள் வெண்குடை காட்டிய எக்குடை புதுமையினிருத்த புகழ்மேம்படுன என்னும் வரிகள் எடுத்து காட்டுவதால் சோழனை மீட்டு அவனுக்கு மீண்டும் ஆட்சி பொறுப்பினை தந்தவன் என்பதும் அதன் காரணமாக சோழன் திருக்கண்ணனுக்கு ஏனாதி பட்டம் தந்திருக்க வேண்டும் என்பதும் உணர முடிகிறது. கரும்பார் கண்ணி பெரும்பெயர் நும்முன் ஈண்டு செய் நல்வினை யாண்டூர் சென்றுணியர் என்று கூறப்படும் வரிகளில் நும்முன் என்பதற்கு முன்னோனாகிய தந்தை என்று பொருள் கூறி அவன் காரி என்பதற்காக கூறுவர். ஆனால் திருமுடிக்காரி சோழன் குலமுற்றத்துஞ்சிய கிள்ளி வளவனால் போரில் இறந்தான் என்பதும் அதனால் காரியினுடைய மக்களை சோழன் கொல்ல நினைத்த போது கோவூர் கிழாரால் காக்கப்பட்டனர் என்பதும் நாம் கண்ட உண்மை. ஆகவே திருக்கண்ணன் காரியின் மகனாக இருந்திருக்க முடியாது. அவனாக இருப்பின் சோழன் ஒருவனை அவன் காப்பாற்றினான் என்று கொள்வதற்கு இடம் ஏற்பட்டிருக்காது. பகைமை அவ்வளவு எளிதாக மறக்க முடியாதல்லவா? எனவே திருக்கண்ணன் திருமுடிக்காரிக்கு பின் ஓரிரு தலைமுறைக்கு பின் ஆட்சி புரிந்தவனாக இருந்திருக்க வேண்டும். நும்முன் என்பது உம்முடைய முன்னோர் என்று பொருள் கொள்வதே சரியானதாகும். எனவே சங்க காலத்தில் இவ்விரு மலையமான் வன்னியர்களும் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தனர் என்பது தெல்ல தெளிவாக உண்மை செய்திகளாகும். மலையமான் நாணயங்கள். தினமலர் ஆசிரியர் ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சங்ககால மலையமான் நாணயங்கள் என்னும் நூலில் மலையமான் என்ற பெயருள்ள 3 நாணயங்களையும் மலையன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட 2 நாணயங்களையும் காரி என்று பெயர் பொறிக்கப்பட்ட 2 நாணயங்களை பற்றி ஆய்ந்துள்ள போது அவர் மலையமான்கள் கிமு முதல் நூற்றாண்டு முதல் கிபி முதல் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்றார். ரா. கிருஷ்ணமூர்த்தி தம் கால மலையமான்கள் என்னும் நூலில் சங்ககால மலையமான்கள் என்னும் நூலில் பக்கங்கள் 82, 83, 84 ஆகியவற்றில் சங்ககால சேரர் நாணயங்கள் என்ற படத்துடன் வெளியிட்டிருப்பவை அனைத்தும் மலையமான்களின் நாணயங்களேயாகும். ஏனெனில் சேரர் வெளியிட்ட நாணயங்களாக அவை இருப்பின் முன்பக்கம் யானையின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு வெளியிடப்பட்டுள்ள அனைத்து காசுகளிலும் மலையமான் சின்னமான காரி குதிரையை காணப்படுகிறது. பின்பக்கத்தில் காணப்பெறும் வில் உருவம் மலையமான்கள் சேரர் வழி வந்தவர் என்பதையும் வன்னியரின் முன்னோர் என்பதையும் குறிப்பதாகும் என்று தொல்லியல் அறிஞர் நடனகாசிநாதன் கருதுகிறார். இத்துடன் வன்னியர் வரலாறு 5ஆம் இயல் மலைமான் வன்னியர்கள் பகுதி 1 முடிவடைகிறது.